இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நம்ம கூட ஐரா இல்லை அப்படிங்கிறது டெய்லியில் ஒரு நாள் போட்டுட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஐராவை கூப்பிடுறதுக்காக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்துட்டு அட்வென்ச்சராக வந்துட்டு இந்த மலையெல்லாம் ஏறி ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டே பண்ணி அந்த மாதிரிலாம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே போகிறோம். ஐராவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஐராவை இந்த மாதிரி நாங்கள் தனியாக விட்டு 1.5-2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1 வயசு வரைக்கும் வந்துட்டு அப்பப்போ நாங்கள் விடுவோம். ஒரு 10 புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. வெளிய போயிடுறேன். யாரா அது? கோஸ்ட். ஐயோ, கோஸ்டா? பூச்சாண்டி. கோஸ்ட் கோபாலனா? யாரா அது? கத்தி குத்து கந்த. ஐயோ இவளோ. இவளோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்து நம்ம கண்ணாமூச்சி ஆட போகிறோம். கண்ணாமூச்சி வேற லெவலில் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னாச்சுடா? மட்ட லெவல் ஆட போகிறோம். ஆமாம். ஸோ இந்த தடவை என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா நம்ம ஐரா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்துட்டா. சொன்னால் நம்ம போய் முதல்ல எழுப்பலாம். பக்கி நல்லா தூங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. மாடு எந்திரிடி. டே இன் மை லைஃப் வீடியோ நீ தான் ஷூட் பண்ண போற இல்லையா? எந்திரி முதல்ல. காஃபி எனக்கு பயங்கரமா பசிக்குது காலையிலேயே. கமான் எந்திரி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பம்மிக்கிட்ட ஒரு வீடியோ ஃபுல்லாக நீ ஷூட் பண்ண பம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக அது எப்படி பண்ண போறான்னு சொல்லி தெரியல. நான் எழுப்பி விட்டு வந்திருக்கேன். எனக்கு சரியான பசி. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பம்மி மட்டும்தான் பேசுவான்னு சொல்லி நினைக்கிறேன். எழுப்பி விட்டு இந்த கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஷூட் பண்ணது. பம்மியோட ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வந்து அவள் என்னெல்லாம் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பல நாள் கழிச்சு ஒரு வேற மாதிரி சம்பவம் பண்ண போறோம். ஓஜோ போர்டு. நான் அந்த டைம்ல பண்ண அளவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பிளான் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல. ஓகேவா? என் தங்கச்சி சொன்னா நீ அன்னைக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சு இல்லை அந்த மாதிரி வச்சிருப்பேன். அந்த மாதிரி எதுவுமே நான் வைக்கல, எதுவுமே இல்லை. வேணா கீழே குமிஞ்சு பார்த்துங்க. என் ஃபோன் கூட நான் எடுக்க போறது கிடையாது. நான் தலையில வச்சுக்க போறேன். ஸோ 100% ஜென்யூனா பியோர்